பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். சிலுவையின் பாதையில் சிந்தனை துளி 8 இன்றைக்கு சிலுவையில் அறைந்த மேசியாவை நாம் நோக்கி பார்த்து பிழைத்திடும்படியான ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். சிலுவையில் அறைந்த மேசியாவை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சிலுவையில் வந்து வருகிறதான கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். மோசே வனாந்தரத்தில் எப்படி சர்ப்பத்தை உயர்த்தின பொழுது அங்கே அதை பார்த்த இஸ்ரவேலர் அவர்கள் ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். அதே விதமாக இன்றைக்கும் நம்மை நாமே வெறுத்து அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின் செல்லும்படியாக அழைக்கப்படுகிற நாம், இதோ தேவகுமாரன் சிலுவையிலே எப்படி உயர்த்தப்பட வேண்டும், சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறேன் எவனோன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று யோவான் எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவன் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பாதபடிக்கு அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று யோவான் 3:17 குறிப்பிட்டு எழுதுகிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், உலகம் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும், ஜனங்கள் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் சொன்னார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லோரையும் என்னிடத்தில் நான் இழுத்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியிலிருந்து சிலுவையிலே தேவ ஆண்டவராய் கிறிஸ்துவான உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது அவர்தாமே நம்மை காத்து கொள்ளும்படி, அழிவிலிருந்து நம்மை காத்து கொள்ளும்படி, அழிவிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ளும்படி, நரக ஆக்கிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ளும்படி, தேவநாயகத்தை நமக்கு வைத்திருக்கிறார் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக அவர்தாமே தம்மை இழுத்து கொள்ளுகிறவர், தம்பால் அவர் அன்பால் தம்மை அணைத்து கொள்ளுகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உயர்த்தப்பட்டிருக்கிற மெசியாவை நோக்கி பார்ப்போம். அவர் சிலுவையில் அண்டையில் நாம் கடந்து வருவோம். பூமியின் எல்லையிலோ எங்கோ இல்லோ பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொரும் இல்லை என்று சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர், சிலுவையிலே நமக்காக தொங்கினவர், அவர்தாமே தம்மை நோக்கி பார்க்கும்படியாக அழைக்கிறார். தமது ரட்சிப்பை சிலுவையில் நமக்காக சம்பாதித்த அந்த ரட்சிப்பை, அந்த மீட்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிற காரியத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்கள் எண்ணாகமத்தில் 21 அதிகாரத்தில் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக பேசின காரியங்களை குறித்து பார்க்க, எங்களுக்கு தண்ணீர் இல்லை, உணவு இல்லை என்று முறுமுறுக்கிற காரியம், அங்கு தேவ கோபாக்கினை கொண்டு வந்தது, கொல்லிவாய் சர்ப்பங்களை கொண்டு வந்தது, ஜனங்களை கடித்ததினால் அநேகர் செத்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த கொல்லிவாய் சர்ப்பத்திலிருந்து நான் காக்கப்பட வேண்டுமானால் இதோ யார் சர்ப்பத்தின் கிரியைகள் ஏதேன் தொட்டு முதல் அது தொடங்கி வருகிறது. இங்கே அங்கே ஜனங்கள் மோசையினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை அழிவுக்கு நேராய் கொண்டு போய்விட்டது, எனவே எங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிற காரியம், அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எங்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று மோசையை வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மோசே அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார், கர்த்தரை நோக்கி பார்த்தார். அப்போ கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை கம்பத்தில் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைத்துக் கொள்ளுவான் என்று ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர், ஆண்டவராகிய தேவன் எண்ணாகமத்தில் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து இதோ அழிந்து போய் கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அப்படியாதான் அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மோசே வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை கம்பத்தின் மேல் தூக்கி வைத்த பொழுது ஒரு சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அதை வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்துக் கொள்ளுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யார் அழிவு நோக்கி போய்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இதோ சர்ப்பத்தின் தந்திரத்தினால், இதோ சர்ப்பத்தினுடைய கிரிகளினால் அழிவு நோக்கி போய்கொண்டிருக்கிறவர்கள் சிலுவையில் அறைந்த மெசியாவை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் தப்பித்துக் கொள்ளுவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அவரே தாங்குவார், தப்புவிப்பார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்திரளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்
என்று யோவான் தமது நற்செய்தியிலே சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். பிதாவாகி தேவன் நமக்காக ஒரே பேரான குமாரனையே நமக்காக பலியாக ஒப்புக் கொடுக்கும்படி நம்மை காத்து நம் எல்லா அழிவிலும் தப்புவிக்கும்படி ஆண்டவர் கிருபையை தருகிறார். பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் மரணத்துக்கு எதுவாக ஆண்டு கொண்டது, கிருபையோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். இதோ மோசே உயர்த்தி வைத்த வெண்கல சர்ப்பத்தை போல கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி அவர் நம்மை மீட்டு கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் குறிப்பிடப்பட்டது. அதே விதமாக கிறிஸ்துவானவர் நம்மையும் காத்துக்கொள்வாராக, நடத்துவாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். God bless you.